Hi students, இன்னைக்கு சிம்மாஸ் கிளாஸஸ்ல சாப்டர் 3ல trigonometry exercise 3.2ல first sum நம்ம பார்க்க போறோம். So இதான் first sum. Express each of the following angles in a radian measure. So இங்க degreesல நிறைய கொடுத்திருக்காங்க. இத நம்ம radian measureல மாத்த போறோம். எப்படி மாத்துறதுன்றத ஒரு ப்ராப்ளமா நம்ம இங்க பார்க்கலாம். So first problem என்ன? 30 degree. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? We know that pi radians is equal to 180 degree. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? டிகிரிய ரேடியன்ட்டா மாத்துறோம். அப்ப என்ன தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். ஒரு டிகிரிக்கு எவ்வளவு ரேடியன் தெரிஞ்சிருச்சுன்னா 30 டிகிரிக்கு எவ்வளவுன்றத 30 ஆல மல்டிப்ளை பண்ணி காமிச்சிடலாம். ஸோ 1 டிகிரிக்கு இது எப்படி வரும்? சொல்லுங்கண்ணா, எப்படி வரும்? 5/180 ரேடியன்ஸ். அப்ப 30 டிகிரிக்கு எப்படி எழுதிக்கலாம்? 30 into pi/180 வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டா இது 1 times, இது 6 times. So 30 degree is equal to pi/6 radians. The second sum 135 degree பார்க்கணும். 135 degree same formula. We know that pi radians is equal to 180 degree. அப்ப 1 degree is equal to pi/180 radians. 135 degree is equal to 135 into pi/180. அப்ப என்ன ஆயிடும்? இங்க இத 45 கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணா 3 times கீழே 4 times. அப்ப என்ன வரும்? 3/4 3/4 வரும். அப்ப 135 degree I can write 3 pi/4 radians னு எழுதலாம். Right. Now next problem. See next problem -205 கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் doesn't matter. நமக்கு தேவை இதுதான் ஃபார்முலா. pi radians is equal to 180 degree. பாசிட்டிவ்ல கொடுத்திருந்தாலும் சரி, நெகட்டிவ்ல கொடுத்திருந்தாலும் சரி. நான் நெகட்டிவை எதை டினோட் பண்றது? இது வந்து டைரக்ஷன் ஆஃப் தி ரொட்டேஷன். கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸான்னு. நெகட்டிவ் டைரக்ஷன்ஸ்னு சொல்லும் பொழுது அது கிளாக் வைஸ் ரொட்டேஷன்ஸ்ல வரும். ஸோ அதுதான் அது என்னன்றதை நம்ம ஏற்கனவே முன்னாடி இருக்கிற சம்ஸ்ல நம்ம டீடைல்டா பார்த்துட்டோம். 3.1 எக்ஸசைஸ்ல அந்த வீடியோவை பார்த்து நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ 1 degree is equal to pi/180 degree. 180 degree radians, that is equal to -205 degree னா -205 into pi/180 போடு. ரெண்டு காமனா இதால கேன்சல் ஆகும், 5 ஆல கேன்சல் ஆகும். அப்ப என்ன ஆயிடும்? கேன்சல் பண்ணனா மேல 41 times, கீழே 36 times. So -205 degree is equal to -41 pi/36 radians. The next sum 150 degree. 150 டிகிரிக்கும் ஃபார்முலா அதே தான் கண்ணா. 5 radians is equal to 180 degree. இப்போ 1 degree is equal to pi/180 radians. அப்போ 150 degree is equal to என்ன வரும்? 150 into pi/180. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணு. கேன்சல் பண்ணுனா 5/6 time. 5/6 இது 30 ஆல் அடிச்சுனா 5 times, இது 6 times. இப்போ 150 degree is equal to 5 pi/6 radians. Next last problem. So இங்க என்ன? We know that pi radians is equal to 180 degree. அப்போ 1 degree is equal to pi/180 radians. அதே தான். இப்போ 330 degree is equal to 330 into pi/180. கேன்சல் பண்ணிட்டேன்னா it is 11/6. 300 அடிச்சுக்கோ. 11 3s are 6 3s are. So 11 pi/6. இப்போ 330 degree is equal to 11 pi/6. ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவை தெரிஞ்சிட்டுன்னா ரேடியன்ட்ல இருந்து டிகிரிக்கு மாத்தலாம், டிகிரில இருந்து ரேடியன்ட்க்கு மாத்திக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன மாத்தி இருக்கிறோம்னா டிகிரில இருந்து ரேடியன்ட்க்கு. அடுத்த ப்ராப்ளம் எப்படி போட போறோம்னா ரேடியன்ட்ல இருந்து டிகிரி. அது எப்படின்றத அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.